திமுகவினரிடம் இருந்து தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்படும் பணம் அனைத்தும் 2G ஊழலில் கொள்ளையடிக்கப்பட்டது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான நாள் நெருங்கிவிட்டதால் தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நெல்லை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பரப்புரையில் ஈடுபட்டார். வள்ளியூர் பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்றவாறு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசுகையில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றார். ஆனால் திமுக மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கண்ணுக்கு தெரியாத காத்திலேயே ஊழல் செய்கிற மன்னன்கள் திமுக. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லா இடத்துலயும் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல பணம். எவ்வளவு பணம் பிடிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சருடைய மகன் ஒரு இடத்துல நிக்கிறார். அங்க எத்தனை 30 கிலோ தங்கம் எடுத்திருக்காங்க. 30 கிலோ தங்க நாணயம் எல்லாத்துக்கும் பவுன் கொடுக்குறாங்க. ஏங்க பவுன் கொடுத்தா நம்மளாடைய கட்சியில எங்க ஓடுறாங்க முடியும் சொல்லுங்க. 30 கிலோ கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் முடிச்சிருந்தா பத்திரிகை செய்தி. மேலும் எதிர்க்கட்சிகள் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் திணறி வருவதாகவும் ஒவ்வொருவரும் பிரதமராகும் கனவில் இருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். ஆந்திராவில மாயாவதி இந்த அம்மா சொல்லிச்சு, என் கூட பிரதமருக்கு தகுதியானவதான், 4 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறேன், அதனால எனக்கு நான் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரத பிரதமர் சொன்னா எத்தனை பாரத பிரதமர் இருக்குது? ஒரு பாரத பிரதமர் தான் நாட்டுக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு பாரத பிரதமர் கிடையாது. அதை நம்மை பொறுத்திருக்கு. இந்தியாவிலும் ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நம்முடைய கூட்டணிகள் வெற்றி பெற்று மத்தியிலே நிலையான ஆட்சி கொடுக்க முடியும், திறமையான பிரதமரை கொடுக்க முடியும், நாடு வளர்ச்சி காணும்.